எஃப்ஐஆரில் பதிவிடப்பட்டுள்ளது போல அவர்கள் சாலையில் உருண்டு புரளவில்லை, அழைத்தவுடன் காரில் ஏறி சென்று விட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். 18ஆம் தேதி வியாழக்கிழமை நைட்டு 8:15 எல்லாம் கடையை பூட்டிட்டு வெளியே உட்காந்துருந்தோம். நாங்களும் சைடில் உட்காந்துருந்தோம். அப்போ உட்காரும்போது பாலகிருஷ்ணன் சார் ரவுண்ட்ஸ் வந்தார். ரவுண்ட்ஸ் வரும்போது இங்கே என்ன கூட்டமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். சார் கடையை அடைச்சாச்சு, எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க, சும்மா பேசிட்டு இருக்காங்க சார், கிளம்ப போகிறாங்க அப்படின்னா. முதுகு தோழி பிஞ்சு பெருமில் எல்லாம் எரிஞ்சு போங்களே அப்படின்னு ரொம்ப தரக்குறைவாக பேசினார். அப்போ ஜெயராஜன் அந்த வழியில் கடையை அடிச்சிட்டு அவர் மாவு வாங்க போகும்போது என்னப்பா ஏன் உங்களை திட்டிகிட்டு போனாருன்னு. சார் சும்மா இப்போ கிளம்ப போகிறோம்னு சொன்னோம்னா அதனால் திட்டிகிட்டு போகிறாருன்னா. நீ திட்டினா எடுத்து கேட்க வேண்டியதானே, ஏன் இப்படி எத்தனை நாள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னார். அதான் அங்கே இருந்த ஒரு எஸ்ஏ வந்து ஒரு ரைட்டர் ஒரு பாலுன்னு ஒருத்தர், அவர் அங்கே 10 நாள் லீவில் இருந்தார். வெள்ளிக்கிழமை இரவு ஒரு 7:30 மணிக்கு 7:30 மணிக்கு சுமோவில் 2 பைக்கில் போலீஸ் வந்தாங்க. இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அப்புறம் பாலகிருஷ்ணன் எல்லோரும் வந்து அதில் வந்து மாஸ்க் போடாதவங்கள பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க காமராஜ் சிலை முன்னாடி. அதுக்கப்புறம் பிடிச்சவங்க நேராக